இந்த மாசத்துல நான் பார்த்து காண்டான 3 பேர். இந்த லிஸ்ட்ல நம்பர் 3 பாவனாக்கா. உங்களுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்து புக் பண்ணிருக்காங்க, அங்க அந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 8 லட்ச ரூபா சேலரியா? நாட்டை மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? ஆனா அது நம்ம பிரச்சனை இல்ல. அவங்க செய்யற வேலைக்கு அவங்க காசு வாங்குறாங்க. நம்ம ஏன் வயிற்றுச்சல் படணும்? ஆனா என்ன பிரச்சனைனா பாவனாக்காவோட பிரச்சனையே பாவனாக்கா தான். நீங்க சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறீங்க, நான் பெரிய மனுஷத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோக்கா, நீ பண்ற ஹோஸ்டே ஆடியன்ஸ்க்காக தான். ஆடியன்ஸே உன்னை ரோஸ்ட் பண்ணாங்கன்னா வாட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் பீயிங் a host? நீ இங்கிலீஷ் பேசும்போதே தெரியுது நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு. நீங்க எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட யக்கா என்ன பண்ற நீ? Wishes for Ravi அவர்கள் and the start of his new venture. இந்த சைடு. Sorry. Well, I can look at him also, but யக்கா என்ன பண்ற நீ? ஐயோ இவன் ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்ப முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன? நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. இது புஷ்பா இது மாதிரி நிக்க இன்னாக்கா இது இன்னாக்கா பண்ற நீ? நீங்க அங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து நீங்க அங்க பண்ணீங்கன்னா அது உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய மரியாதை பல மடங்கு இன்னைக்கு குறைச்சிருச்சு. இது क्वेश्चन பண்ண ஆடியன்ஸ்க்கு அக்கா கொடுத்த ரிப்ளை என்னன்னா, அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரியாம ஏன்டா பேசுறீங்க, ஏன்டா அப்படி ஹேட்ரட் பரப்புறீங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருந்தாங்க. ஆனா அக்காக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும், உங்க ஃப்ரெண்டு பாயாசம் எல்லாமே ஷோ முடிஞ்ச அப்புறம் தான். இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரொஃபஷனலிசம் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவர் செலிபிரிட்டி, நீங்க ஹோஸ்ட். இத பாக்குற ஆடியன்ஸ், நாங்க வந்து கன்சியூமர். பாக்குற ஆடியன்ஸை காண்டத்தி வந்த செலிபிரிட்டியும் வெறுப்பேத்துறா, என்ன ஹோஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? எக்கோ அடுத்த ஷோல பாப்போம். ஹோப் யூ லேர்ன்ட் யுவர் லெசன். ஆக்சுவலா ஆடியன்ஸ் நீ எதை பேசலாம் கேட்கற ஆளுங்க கிடையாதுன்னு நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்தா வரட்டா.